ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 11 ஸ்ரீராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதம் 19. ஸ்மரதாம் ஹிருதி விந்யஸ்ய வித்தம் தண்டக கண்டகை ஸ்வபாத பல்லவம் ராம ஆத்மஜோதிர் அகாத்ததக. டிரான்ஸ்லேஷன்: யாருடைய தாமரை பாதங்கள் தண்டகாரண்யத்தில் வாழ்ந்தபோது சில சமயங்களில் முட்களால் தைக்கப்பட்டனவோ, அந்த பகவான் ஸ்ரீராமர் யாகத்தை 13,000 விடாமல் செய்த அந்த அக்னிஹோத்திர யாகத்தை பூர்த்தி செய்த பின் தம்மையே எப்போதும் நினைத்து கொண்டிருப்பவர்களின் இதயங்களில் அந்த தாமரை பாதங்களை வைத்தார். பிறகு பிரம்மஜோதிக்கும் அப்பாலுள்ள தமது சொந்த வசிப்பிடமான வைகுண்ட லோகத்தில் புகுந்தார். ஆத்மஜோதி என்னும் சொல் இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடத்தக்கதாகும். ஞானிகள் அல்லது அத்வைதிகள் எதில் இரண்டறக் கலக்க விரும்புகிறார்களோ, எதை மிகவும் உயர்வாக மதிக்கிறார்களோ, அந்த பிரம்மஜோதி பகவானின் திருமேனியிலிருந்து வெளிப்படும் ஒளியே அன்றி வேறு எதுவும் அல்ல. யஸ்ய பிரபா பிரபவதோ ஜகதண்ட கோட்டி கோட்டீஸ்வசேசு வசுதாதி விபூதி பின்னம் தத் பிரம்ம நிஷ்கலம் அனந்தம் அசேஷபூதம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பகவான் பெரும் சக்தி படைத்தவராவார். அவரது திவ்யமான ரூபத்திலிருந்து வெளிப்படும் பிரகாசமான ஒளியே அருவ பிரம்மம் ஆகும். பூரணமானதும் எல்லையற்றதுமான அது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களில் எண்ணற்ற கிரகங்களை வெவ்வேறு ஐஸ்வர்யங்களுடன் தோற்றுவிக்கிறது. அந்த கோவிந்தனை, ஆதிபுருஷரை நான் வணங்குகிறேன் என்று பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மா கூறுகிறார். பிரம்மஜோதி ஆன்மீக உலகின் ஆரம்பமாகும். பிரம்மஜோதிக்கும் மேலே வைகுண்ட லோகங்கள், கணக்கில்லாத வைகுண்ட லோகங்கள் உள்ளது. அதாவது சூரிய ஒளி சூரியனுக்கு வெளியில் இருப்பதைப் போலவே பிரம்மஜோதி வைகுண்ட லோகங்களுக்கு வெளியில் இருக்கிறது. சூரிய கதிர்களில் புகுந்து சென்றுதான் சூரிய மண்டலத்தில் பிரவேசிக்க முடியும். அதைப்போலவே பகவான் அல்லது அவரது பக்தர்கள் வைகுண்ட லோகங்களில் நுழையும் போது பிரம்மஜோதியை கடந்து செல்கின்றனர். பகவானை அருவமானவராக கருதும் ஞானிகளாலும் அத்வைதிகளாலும் வைகுண்ட லோகங்களில் நுழைய முடியாது. அதே சமயம் பிரம்மஜோதியிலும் அவர்களால் நிரந்தரமாக இருக்க முடியாது. இவ்வாறாக குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னர் அவர்கள் மீண்டும் ஜட உலகத்தை நோக்கி வீழ்ச்சியடைகின்றனர். ஆருஹ்ய கிருச்ரேன பரம்பதம் ததக பதந்தி அதோ அநாத்ருத யுஷ்மந்த் அங்கிரயக என்று ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் 2ஆம் அத்தியாயம் 32வது பதம் கூறுகிறது. கோடிக்கணக்கான வைகுண்ட லோகங்கள் பிரம்மஜோதியால் மூடப்பட்டுள்ளன. எனவே ஒருவன் ஒரு தூய பக்தராக இருந்தாலொழிய அந்த வைகுண்ட லோகங்கள் என்ன என்பதை சரியாக புரிந்து கொள்ளவே முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 11 ஸ்ரீராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதம் 19 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே போல்.